திருப்பரங்குன்றம் முருகனின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடாகும். இது 8ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட குடவரை கோவில். இங்கு முருகப்பெருமான் தேவயானியை மணந்த தலமாகவும் சூரசம்ஹாரத்திற்கு பின் இந்திரனுக்கு அருளிய இடமாகவும் கருதப்படுகிறது. நக்கீரரால் திருமுருகாற்றுப்படையில் பாடப்பெற்ற திருத்தலம். இக்குன்றம் சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே மலையாக காட்சியளிப்பதாக கருதப்படுகிறது. முருகப்பெருமான் சூரபத்மனை வென்ற பின் தேவயானியை திருமணம் செய்த தலம். 8ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் குடவரை கோவிலாக உருவாக்கப்பட்டு பின் நாயக்கர் மன்னர்களால் விரிவாக்கப்பட்டது. இங்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சமண முனிவர்களின் படுக்கைகள் உள்ளன. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் மற்றும் நக்கீரர் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம். பாண்டியர் கால குடவரை கோவில் சோழர், விஜயநகர மற்றும் மதுரை நாயக்கர்களின் கட்டிட பாணிகளை உள்ளடக்கியது. திருப்பரங்குன்றம் கோவிலின் சிறப்புகள். திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படை வீடு. இங்கு முருகன் தெய்வானையை மணந்ததாக கூறப்படுகிறது. இது குடவரை கோவில் சிவன், விஷ்ணு, துர்க்கை, கணபதி போன்ற பஞ்சமூர்த்திகளை ஒரே இடத்தில் கொண்ட சிறப்பு. மேலும் சிவன், விஷ்ணு சிலைகள் எதிரெதிரே இருப்பது சிற்பங்களின் அழகு. நந்தி, மயில், எலி சிலைகள் மற்றும் குன்றத்தை சுற்றி கிரிவலம் வருதல் ஆகியவை இதன் சிறப்புகளாகும். 6 படை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். இந்த தலத்தில்தான் முருகன் இந்திரனின் மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார். கருவறை ஒற்றை கல்லில் குடையப்பட்டதாகும். இது பாண்டியர் காலத்தின் சிற்பக்கலைக்கு சான்றாகும். மகா மண்டபம், கம்மந்தடி மண்டபம் போன்ற இடங்களில் உள்ள நுணுக்கமான சிற்பங்கள், குறிப்பாக நந்தி, மயில், எலி சிலைகள் மிகவும் அழகியவை. பௌர்ணமி நாட்களில் குன்றத்தை சுற்றி கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு. பரம்பொருளான சிவன் குன்றாக இருக்கும் இடம். இங்கு வழிபடுவதால் ராகு கேது தோஷங்கள் நீங்கும் என நம்பப்படுகிறது. முருகன் இங்கு கதிர்வேலன் வடிவில் ஒளியின் சக்தியாக காட்சியளிக்கிறார். மதுரையை காக்கும் 5 காவல் மலைகளில் இதுவும் ஒன்று. திருப்பரங்குன்றம் கோவிலின் வரலாறு மற்றும் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொண்டோம்.